அத்தியாயம் 109 அரக்கன் ராஜ்ஜியத்தின் மீது இறங்கினான். கவுண்ட்பியர்ட்டனும் புனிதன் ஆணையின் தூதரும் மோதிக்கொண்டனர். இளவரசி எலெனாவின் அறிக்கையுடன் அரச அரண்மனையைக் காக்கும் மாவீரர்கள் தங்கள் நிலைகளைப் பிடித்தனர். அவர்கள் வந்தவுடன் கவுஞ்சில் அறையில் அமைதி நிலவியது. கவுண்டிற்கும் புனித ஆணையுக்கும் இடையே ஒரு மோதல். இளவரசி சொன்ன செய்தி மன்னரை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. பிரபுக்களும் அதிர்ச்சியடைந்தனர். இளவரசியை பார்த்துக் கொண்டிருந்தபோது அவர்களின் வாய்கள் வெடித்தன. இருப்பினும் சிலர் நிம்மதியடைந்ததாகத் தோன்றியது. புரிகிறது. இங்கு இருந்த பிரபுக்களின் பிரிவைச் சேர்ந்தவர்கள் அல்ல, மாறாக மன்னரை ஆதரிக்கும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். மேலும் புனித ஆணையின் தூதருடன் மோதிய கவுண்ட்பியர்ட்டன் உன்னதப் பிரிவின் தலைவராக இருந்தார். பிரபுக்களிடையே கூட அவர்களின் கூற்றுக்கள் வேறுபட்டன. கவுண்ட்பியர்ட்டனுக்கும் புனிதர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலுக்கான காரணங்கள் தெரியவில்லை என்றாலும் அது அந்த உன்னதப் பிரிவினருக்கு சாதகமான சூழ்நிலை அல்ல என்பது எதனையும் விட உறுதியாக இருந்தது. உன்னதப் பிரிவின் வளர்ந்து வரும் சக்தியைக் கருத்தில் கொண்டு அவர்கள் ஏற்கனவே பதட்டமாக இருந்தனர். எனவே அவர்களின் கவலைகளை தற்காலிகமாக விடுவிக்கக்கூடிய எந்த செய்தியும் வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக அது உண்மையிலேயே உண்மையா என்பதும் மிக முக்கியமானது. மன்னர் கரண்டியா உடனடியாக ஒருவரை அனுப்பினார். இளவரசியிடமிருந்து வந்த கூற்றைக் கருத்தில் கொண்டால் அது பொய்யாக இருப்பதற்கான நிகழ்தகவு மிகக் குறைவு. ஆனால் அதை நேரடியாகச் சரிபார்ப்பது அவசியம். அனைவரின் முகபாவங்களும் வேகமாக மாறிக்கொண்டிருந்த நிலையில் இளவரசி எலெனாவை நோக்கி ஒருவர் ஒரு கேள்வியைக் கேட்டார். ஆனால் இந்தத் தகவல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது, மாட்சிமை தங்களிடம்? அது அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பிரபுவான மார்க்விஸ் ராபர்ட். உங்களுக்கு பின்னால் இருக்கும் மாவீரர்களைப் பற்றி என்ன? ஐயா, இந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும். மார்க்விஸ் ராபர்ட்டின் வார்த்தைகளைக் கேட்டு அனைவரின் பார்வையும் மீண்டும் இளவரசி எலெனாவை நோக்கித் திரும்பியது. இளவரசியின் முந்தைய கூற்றின் அதிர்ச்சியால் அவளுக்குப் பின்னால் இருந்த மாவீரர்கள் ஒரு கணம் மறக்கப்பட்டனர். ஆமாம், உன்னதமானவரே, இங்குதான் மாட்சிமை தங்கியிருக்கும் மன்னர் வசிக்கிறார். ஆனால் திடீரென்று மாவீரர்களைத் திரட்டுவது, இது அவமரியாதை. மார்க்விஸ் ராபர்ட்டின் கூற்றுடன் மற்றொரு பிரபுவும் உடன்பட்டார். சூழ்நிலைகளைப் பொறுத்தவரை இளவரசியின் செயல்கள் தேசத்துரோகமாகக் கருதப்படலாம். எனவே அது ஒரு அற்பமான விஷயமல்ல. மார்க்விஸ் ராபர்ட் அமைதியாக இளவரசியின் பதிலுக்காகக் காத்திருந்தார். கவுண்டிற்கும் புனித ஆணையுக்கும் இடையே உண்மையில் மோதல் இருந்திருந்தால் மார்க்விஸ் ராபர்ட்டைப் போல அவருக்குத் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவர் அதை 100 முறை கவனிக்காமல் விட்டுவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இளவரசி எப்படி அவருக்குத் தெரியாமல் மாட்சிமை தங்கிய மன்னருக்குச் செய்திகளை எடுத்துச் செல்ல முடியும்? மார்க்விஸ் ராபர்ட் அதை பார்த்தபோது ஏதோ தவறு இருந்தது. கவுண்டிற்கும் புனித ஆணையுக்கும் இடையிலான மோதலைப் பற்றி அவளுக்கு எப்படித் தெரிந்தது? இளவரசியின் பின்னால் மாவீரர்கள் ஏன் பின்தொடர்ந்தார்கள்? மார்க்விஸ் ராபர்ட்டின் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணம் தோன்றியது. அவள் உண்மையிலேயே தேசத்துரோகத்திற்கு சதி செய்யவில்லையா? இல்லை, அது இருக்க முடியாது. வலுக்கட்டாயமாக எழுந்த எண்ணத்தை நிராகரித்து இளவரசியிடமிருந்து விளக்கம் கோரினார். ராபர்ட், இந்த நேரத்தில் அது உண்மையிலேயே முக்கியமா? இருப்பினும் ராபர்ட்டின் விசாரணைக்கு இளவரசி எலெனா உடனடியாக பதிலளிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவள் மெதுவாக சுற்றிப் பார்த்துவிட்டு தன் பேச்சைத் தொடர்ந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக இது ராஜ்யத்தின் பிரபுக்கள் புனித வரிசையுடன் மோதிய ஒரு சம்பவம். தற்போதைய சூழ்நிலையில் மாட்சிமை தங்கிய மன்னரின் பாதுகாப்பை விட முக்கியமான ஏதாவது இருக்கிறதா? அது உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் நான் மாவீரர்களை உடனடியாக வெளியேறச் சொல்வேன். கவனமாக கையாளப்படாவிட்டால் முழு ராஜ்யத்திற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அதனால்தான் ராயல் நைட்ஸ் வரவழைக்கப்பட்டனர். பின்னால் வந்த மாவீரர்கள் எந்தவிதமான மறைமுக நோக்கங்களும் இல்லாமல் மாட்சிமை பொருந்திய மன்னரை பாதுகாப்பதற்காக மட்டுமே தாங்கள் அங்கு வந்துள்ளோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இருந்தனர். இளவரசி பேசும்போது ராயல் நைட்ஸை வழிநடத்தும் நைட் கமாண்டர் குழப்பமடைந்ததாகத் தோன்றியது. நிச்சயமாக மாவீரர்களின் கட்டளை தளபதியிடம் இருந்தது. அந்த உரிமை அவருக்கு மாட்சிமை பொருந்திய மன்னரால் வழங்கப்பட்டது. அப்படியானால் இளவரசியின் வார்த்தைகளை மாவீரர்கள் எவ்வாறு கவனிக்க முடியும்? இருப்பினும் நைட் கமாண்டர் அமைதியாக இருந்தார். இல்லை, பரவாயில்லை. மாட்சிமை தங்கிய மன்னர் முதலில் அனுமதி அளித்ததால் நைட் கமாண்டர் தலையிட இடமில்லை.
நிச்சயமாக மார்க்விஸ் ராபர்ட்டும் இதைப் பற்றி அவ்வாறே உணர்ந்தார். ஆரம்பத்தில் இளவரசியை கேள்வி கேட்ட மார்க்விஸ் ராபர்ட் மெதுவாகத் தலையை ஆட்டிக்கொண்டு உடலை தாழ்த்தினார். யோசித்துப் பார்த்தபோது அவை அனைத்தும் சரியாக இருந்தன. இந்த மோதல் சம்பவம் அரச குடும்பத்தின் பார்வையில் இருந்து பாதகமானது. கவுண்ட் பியர்டன் வெற்றி பெற்றாரா அல்லது புனித ஆணையின் தூதராக வந்தாரா என்பது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். யார் வெற்றி பெற்றாலும் அதன் விளைவுகள் விரைவில் சரிந்துவிடும். இதன் விளைவாக முதலில் அடித்துச் செல்லப்படுவது சந்தேகத்திற்கு இடமின்றி அரச குடும்பமாக இருக்கும். இவ்வளவு நாளா நாம அவளை ஒரு குழந்தையா நினைச்சுட்டு இருந்தோம். இளவரசி எலெனாவின் விரைவான தீர்ப்பு மற்றும் செயல்களைக் கண்டு ராபர்ட் வியந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக இளவரசி இந்த முறை தந்தை என்பதற்குப் பதிலாக அவரது மாட்சிமை மன்னர் என்ற பட்டத்தை பயன்படுத்தினார். ஒருவேளை பதட்டமான சூழ்நிலை காரணமாக இது முன்னதாகவே ஏற்பட்ட ஒரு தவறு. எதிர்மறையான சாத்தியக்கூறுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ராபர்ட்டின் முகபாவனை சற்று மென்மையாகியது. இளவரசி எலெனா கூட பாராட்டத்தக்கது என்று அவர் நினைத்தார். சரி, அவளுடைய நரம்புகளில் அரச இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசர் யார் என்பது குறித்து பிரபுக்கள் வாக்குவாதம் செய்து மோதலை ஏற்படுத்தினர். அவர்கள் ராஜ்ஜியத்தின் சலுகைகளை கைப்பற்றும் அதே வேளையில் ராஜாவை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்த விரும்பினர். சிலர் ராஜாவின் பதவி விலகலைக் கூட கோரினர். ஆனால் ராபர்ட்டின் எண்ணங்கள் அவர்களுடைய எண்ணங்களிலிருந்து வேறுபட்டன. எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அவர் இன்னும் அரச இரத்தத்தைச் சேர்ந்தவர். ராபர்ட் அரச குடும்பத்திற்கு விசுவாசமாக இருந்தார். இன்று அவர் இளவரசி எலெனாவின் ஒரு புதிய அம்சத்தைக் கண்டார். நானும் இளவரசியின் வார்த்தைகள் சரி என்று நம்புகிறேன், மாட்சிமை தங்கியவரே. வித்தியாசம் என்னவென்றால், இளவரசிக்கு ராபர்ட் அளித்த உரை உங்கள் உயர்நிலை என்று உயர்த்தப்பட்டது. இதன் பொருள் அவர் இளவரசி எலெனாவை உயர்வாகக் கருதினார் என்பதாகும். உண்மையில் ராபர்ட் தனது சொந்த பேத்தியை பார்ப்பது போல ஒரு அன்பான தாத்தாவைப் போன்ற புன்னகையை பார்த்தார். ஆனால் இப்போது கவனிக்க வேண்டிய ஒரு தனி பிரச்சினை இருந்தது. அதனால் அவர் விரைவாக தனது முகபாவனையை சரிசெய்தார். இளவரசி, இந்த சம்பவத்தைப் பற்றி விரிவாக விளக்குங்கள். இதுவரை நிலைமையை கவனித்துக் கொண்டிருந்த மன்னர் இளவரசி எலெனாவிடம் மரியாதையான தோணியில் பதில் கோரினார். யாராவது அனுப்பப்பட்டிருந்தாலும் உறுதிப்படுத்தல் மற்றும் அறிக்கைகள் திரும்பி வர நேரம் எடுக்கும். தற்போதைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நொடியும் விலைமதிப்பற்றது. மன்னர் கரண்டியாவின் விசாரணையில் இளவரசி எலெனா மேலும் விளக்கினார். மோதலுக்கு முன்பு புனித ஆணை கவுண்ட் பியர்ட்டனை ஒரு மதவெறியராக அறிவித்தது. என்ன, அது உண்மையா? இளவரசி எலெனாவின் வார்த்தைகளைக் கேட்டு ராபர்ட் தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். புனித ஆணை, ராஜ்ஜியத்தின் ஒரு பிரபுவை மதவெறியராக நியமிப்பது ஒரு எளிய விஷயமல்ல. அது புனித ஆணையை முழு ராஜ்ஜியத்திற்கும் எதிரிகளாக மாற்றக்கூடிய ஒரு தீவிரமான கதை. இப்போது மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியமான தகவல்களை வெளியிட வேண்டும்? புனிதர்களின் ஆட்சி முழு ராஜ்யத்தையும் ஒரு மதவெறி கொண்ட தேசமாக நியமித்தால் அது உண்மையிலேயே கொடூரமானதாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த இராச்சியம் கண்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் எதிராகப் போர் தொடுக்க வேண்டியிருக்கும். ராபர்ட் ஏமாற்றமடைந்த முகபாவத்துடன் முணுமுணுத்தார். இதுபோல சோம்பேறித்தனமாக நேரத்தைக் கடத்த இப்போது நேரமில்லை. பிரபுக்கள் ஒரே படகில் இருந்தனர். தங்கள் காலடியில் வெப்பத்தை உணர்ந்தனர். இருப்பினும் யாரும் இளவரசியை எதிர்கொள்ளத் துணியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இளவரசி எலெனா அதை முதலில் வெளிப்படுத்தியதால் செய்தி அறியப்படவில்லையா? பிரபுக்களின் குழப்பமான சூழலுக்கு மத்தியில் எலெனா லேசாகச் சிரித்தாள். அவள் விரும்பிய சூழ்நிலை பலித்துவிட்டது. கவுண்ட் பியர்ட்டன் ஒரு மதவெறியராக நியமிக்கப்பட்டாரா? இல்லை, அது கவுண்டின் மாளிகையில் எலும்புக்கூடு மாவீரர்களின் கண்டுபிடிப்பு மட்டுமே. மதவெறியர்கள் என்ற அதிகாரப்பூர்வ பதவி அல்ல. ஆனால் இப்போது அவர்கள் ஒருவரையொருவர் சந்தேகிக்கத் தொடங்கியிருக்க வேண்டும். புனித ஆணையின் தூதரும் கவுண்ட் பியர்ட்டனும் சந்தேகத்தின் பேரில் ஒருவருக்கொருவர் வாள்களை ஏந்திக் கொண்டிருந்திருக்கலாம். புனித ஆணை மதவெறியர்களை ஒழிக்க முயன்றது. கவுண்டர்தான் ஒரு வலையில் விழுந்துவிட்டதாக நம்பினார். இது அனைத்தும் எடிசா மற்றும் எலெனாவின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். எலெனா திருப்தி அடைந்தாள். அரச குடும்பம் இதுவரை அதிகாரமற்றதாகவே இருந்தது. இதன் விளைவாக மன்னர் கட்டுப்பாட்டில் இல்லாமல் வழிநடத்தப்பட்டார். இளவரசி எலெனாவுக்கும் இதுவே நடந்தது. பிரபுக்களும் வேலைக்காரர்களும் அவளைப் புறக்கணித்தனர். ஆனால் இப்போது
லேடி ஏடிசா இங்கே இருந்திருந்தால் எதுவும் சாத்தியமாகும். அவளுடைய எண்ணங்களின்படி ராஜ்யம் நகர்ந்து கொண்டிருந்தது. எடிசாவுடன் ஒப்பந்தம் செய்து பல ஏற்பாடுகளைச் செய்ததன் மூலம் ஏடிசாவின் உதவியுடன் ராயல் நைட்ஸின் உபகரணங்களை ரகசியமாக திருடுவதும் பின்னர் அவற்றை பயன்படுத்தி எலும்புக்கூடு மாவீரர்களுக்குள் ஊடுருவுவதும் ஒன்று. ஆரம்பத்தில் அவர்கள் ராஜ்யத்திற்குள் ஊடுருவினர். பின்னர் படிப்படியாக உன்னத பிரிவைச் சேர்ந்த சில பிரபுக்களுக்குள் ஊடுருவினர். அவர்கள் இப்போது நகர்ந்து கொண்டிருப்பார்கள். கவுல்ட் பியர்ட்டனிடமிருந்து அழைப்பை பெற்ற புனித ஆணையின் தூதரைப் போலல்லாமல் மற்றொரு குழு இருந்தது. தூதரின் அதிகாரப்பூர்வ வருகைக்கு முன்பே ராஜ்யத்திற்குள் ஊடுருவிய புனித வரிசையின் புனித மாவீரர்கள். அவர்களை எலி என்று அழைக்கலாம், ஆனால் அவர்கள் இப்போது எதிரிகள் அல்ல. லேடி ஏடிசா எப்படி புனித ஆணையின் புனித மாவீரர்களை கூட சேர்த்துக் கொண்டார்? அவள் புனித மாவீரர்களின் துணைத் தளபதியை நியமித்ததாகக் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக துணைத் தளபதி ரியானா எடிசாவை விட எலும்புக்கூடு புனித மாவீரர் டைகரையும் பின்தொடர்ந்து அவரை ஒரு துறவி என்று தவறாகக் கருதினார். ஆனால் எலெனா அந்த உண்மையை அறிந்திருக்கவில்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், துணைத் தளபதி ரியானா விரைவில் பிரபுக்களை தாக்குவார். நீண்ட காலமாகத் தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் இறுதியாக வெளிச்சத்திற்கு வந்தது. ஏற்பாடுகள் ஒவ்வொன்றாக மேடையில் விரிவடைந்து கொண்டிருந்தன. இப்போது இளவரசி எலெனா மேடையில் ஏற வேண்டிய நேரம் இது. சரி, நீங்கள் என்ன பரிந்துரைப்பீர்கள் இளவரசி? ராஜாவின் குரலில் அதிகாரம் இல்லை. நிகழ்வுகளின் திடீர் அதிகரிப்பு அவருக்கு தலைவலியைக் கொடுத்தது. நேரம் குறைந்து கொண்டே வந்தது. இதனால் இந்த உண்மையை முதலில் அவர்களுக்குத் தெரிவித்த இளவரசி எலெனாவின் கருத்தைக் கேட்டது மன்னர்தான். இளவரசி எலெனாவாக அவர் வேண்டுமென்றே தகவலைத் தடுமாறச் செய்தார். நேரம் குறைவாக இருந்தால் சரியான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு குறையும். நான் அதை தனிப்பட்ட முறையில் கையாள்வேன். அனைவரின் குழப்பத்திற்கும் மத்தியில் இளவரசி எலெனா அந்த வாய்ப்பைத் தவறவிடவில்லை. அதற்கு பதிலாக, அரச குடும்பத்தின் ராயல் நைட்ஸ் மீது கட்டளையிட எனக்கு அதிகாரம் கொடுங்கள். இப்போது அவளைப் பின்தொடர்ந்த மாவீரர்கள் அனைவரும் ஆயுதமேந்திய எலும்புக்கூடு மாவீரர்கள், உண்மையான ராயல் மாவீரர்கள் அல்ல. இங்கே புனித வரிசை பாதிரியார்கள் இல்லாததால் அது செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் ஒருவர் வெளியே அடியெடுத்து வைத்தால் தவிர்க்க முடியாமல் அவர்கள் புனித ஆணையுடன் மோதுவார்கள். இதுவரை இளவரசிக்கு எலும்புக்கூடு மாவீரர்கள் மட்டுமே தேவைப்பட்டனர். அவர்கள் அரச குடும்பத்தின் ராயல் மாவீரர்களின் மீது கட்டுப்பாட்டைப் பெறுவதற்கான ஒரு கருவி மட்டுமே. ராஜ்ஜியத்தின் பாதுகாப்பிற்காக எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பேற்பேன். இறுதியாக இந்த எல்லா விஷயங்களுக்கும் தான் பொறுப்பேற்பதாக அறிவித்தாள். இப்போது மன்னரின் முடிவு மட்டுமே எஞ்சியிருந்தது. இளவரசி எலெனா தனது தந்தை மன்னர் கரண்டியாவை பார்த்தாள். அப்பா, நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருந்தது. உண்மையில் இப்போதும் கூட அவள் மாவீரர்களாக மாறுவேடமிட்ட எலும்புக்கூடு மாவீரர்களைப் பயன்படுத்தி கிளர்ச்சியைத் தூண்ட முடியும். அதுதான் அரியணை ஏறுவதற்கு எளிதான வழி. ஆனால் அவள் ராஜ்யத்தின் எதிர்காலத்தைப் பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடாது. அப்பா, நீங்க இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த நிகழ்வுகள் முடிவடைந்தவுடன் புனித அமைப்பு ராஜ்ஜியத்திடமிருந்து பெரிய அளவில் பொறுப்புக்கூறலை கோரும். வரவிருக்கும் விஷயங்கள் சிறியதாக இருக்காது. அந்த நேரம் வரும்போது யாராவது ஒருவர் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. ராஜ்ஜியத்தின் எதிர்காலத்திற்காக நீங்கள் உங்களை தியாகம் செய்ய வேண்டும். அந்த பொறுப்பை ஏற்கும் முதல் நபர் கருட இராச்சியத்தின் மன்னராக இருப்பார். இளவரசி எலெனாவின் உண்மையான உணர்வுகளை அறியாத மன்னர் தனது இருக்கையில் இருந்து தனது முடிவை எடுத்தார். இளவரசியின் முடிவை நான் புரிந்து கொள்கிறேன். இது அநேகமாக எளிதான தேர்வாக இருக்காது. ஆனால் அரச குடும்பத்தின் உறுப்பினராக இளவரசி தனது கடமையை நிறைவேற்ற வேண்டும். அது வெறும் ஒரு மோதலாக இருந்தால் அது ஒரு விஷயம்தான். ஆனால் ராஜ்யத்தின் பிரபுக்கள் மதவெறியர்களாக குறிப்பிடப்பட்டனர். இனிமேல் அரச குடும்பம் ஒரு தீவிரமான பங்கை எடுக்க வேண்டியிருந்தது. எப்படியிருந்தாலும் இது ஒரு போர்க்களமோ அல்லது ஆபத்தான போரோ அல்ல, இது வெறும் அரசியல் பிரச்சினை. இப்போது அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசி முன்னோக்கிச் செல்வது பொருத்தமானது. ஒரு போர் நடந்தாலும் இளவரசி முன்னால் இருந்து வழிநடத்த மாட்டாள். அதனால் மன்னர் தயங்கவில்லை. அரச குடும்பத்தின் ராயல் நைட்ஸ் மீதான அனைத்து அதிகாரத்தையும் இளவரசி எலெனாவிடம் ஒப்படைக்கிறேன். இளவரசி, உடனடியாக தயாராகுங்கள். ராஜாவின் கட்டளைப்படி எலெனா சிரித்துக்கொண்டே தலை குனிந்தாள்.
அவள் முதல் அடி எடுத்து வைத்தாள். தயாரிப்பு என்ற போர்வையில் இளவரசி உடனடியாக தனது இருக்கையை விட்டு வெளியேறி தனது அறைக்குச் சென்றார். அவள் தன் அறைக்குச் செல்லும்போது தன் துணை வீரரான லெனனுக்கு அறிவுறுத்தினாள். லெனான், இந்த விஷயத்திற்கு உங்களை இடைக்கால தளபதியாக நியமிக்கிறேன். தயவு செய்து உடனடியாக மாவீரர்களை தயார் செய்யுங்கள். லெனான் இளவரசியின் துணை வீரராக இருந்தார். ஆனால் அவர் சாதாரண வம்சாவளியைச் சேர்ந்தவர். ஒரு சாதாரண குடிமகனாக பிறந்த லெனான் அரச மாவீரர்களுக்கு கட்டளையிட்டால் வதந்திகள் வரக்கூடும். இருப்பினும் இளவரசி மாவீரர்கள் மீது கட்டுப்பாட்டை பெற்றிருந்ததால் அது ஒரு பொருட்டல்ல. இந்த விஷயம் முடிந்தவுடன் எல்லோரும் இதில் மூழ்கிவிடுவார்கள். உண்மையில் வரவிருக்கும் நிகழ்வுகள் காரணமாக எழும் வதந்திகளைப் பற்றி அவள் கவலைப்படவில்லை. லெனான் தனது ஆண்டவரின் கட்டளைகளுக்குக் கீழ்ப்படிந்தார். நான் இளவரசியின் கட்டளையை நிலைநிறுத்துவேன். லெனான் மண்டியிட்டு ஒரு மாவீரரின் தோரணையை ஏற்றுக்கொண்டார். தனது எஜமானர் அறைக்குள் நுழைந்ததை உறுதி செய்த பின்னரே அவர் நகர்ந்தார். அறைக்குள் நுழைந்த இளவரசி எலெனாவும் தயாராகத் தொடங்கினார். இருப்பினும் அவள் வேறு ஏதாவது செய்தாள். படுக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த காகிதத்தோலை அவள் மீட்டெடுத்தாள். காகிதத்தோல் தெரியாத எழுத்துக்களால் நிரப்பப்பட்டிருந்தது. காகிதத்தோலுக்கு அடுத்ததாக அவள் ஒரு எலியின் சடலத்தையும் அதனுடன் ஒரு சிறிய அளவு நகைகள் மற்றும் தங்கத்தையும் எடுத்தாள். எடிசாவை முதன்முதலில் அழைத்தபோது அவள் செய்த சடங்கைப் போலவே இதுவும் இருந்தது. ஆனால் எலெனா தொடர்ந்து தயாராகிக் கொண்டிருந்தாள். கூடுதல் சக்தியை பயன்படுத்த எடிசா மற்றொரு சடங்கை கோரியிருந்தார். கருணை உள்ள மகானுக்கு. இந்த சடங்கு எடிசாவுக்காக அல்ல, பெரியவருக்காக என்று அவள் சொன்னாள். மேலும் எடிசாவை சந்திக்க முடிந்ததற்கு அந்த மாஸ்டருக்கு நன்றி. எலெனா இதற்கு முன்பு மாஸ்டரை பார்த்ததில்லை. ஆனால் அதன் இருப்பை அவள் சந்தேகிக்கவில்லை. இதெல்லாம் ராஜ்யத்திற்காக. மேலும் மகா பெரியவருக்கு. சடங்கிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பிறகு அவள் முன்பு போலவே மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்தாள். அவள் தன் விரலைக் கடித்துக் கொண்டு இரத்தம் சொட்டத் தொடங்கியபோது அவள் தயங்கினாள். எலெனாவின் செயல்கள் நின்றுவிட்டன. அவளுக்கு இன்னொரு எண்ணம் தோன்றியது. எலெனா ஒரு சாதாரண ராஜாவாக மட்டும் இருக்க விரும்பவில்லை. அவளுக்கு இன்னும் அதிகாரம் தேவைப்பட்டது. வலுவான சக்தி. கடந்த முறை அவள் விரலைக் கடித்ததால் வந்த இரத்தத்தைப் பயன்படுத்தி எடிசாவுடன் ஒப்பந்தம் செய்ய முடிந்தது. ஒரு சில துளி இரத்தத்துடன் அவள் இவ்வளவு தூரம் வந்திருந்தாள். பிறகு அவள் அதைவிட அதிகமாக வழங்கினால் என்ன நடக்கும்? எலெனாவின் கண்கள் படிப்படியாக பைத்தியக்காரத்தனத்தால் நிறைந்தன. நமக்கு ஒரு பொருத்தமான தியாகம் தேவை. முடிவு செய்துவிட்டு எலெனா திராயரில் இருந்து ஒரு சிறிய பலி கத்தியை எடுத்தாள். அவள் தன் இடது கையை காகிதத்தோலில் வைத்தாள். கத்தியை பிடித்திருந்த அவளது வலது கை நடுங்கியது. ஆனால் தயங்க நேரமில்லை. எலெனா கத்தியின் நுனியால் தன் இளஞ்சிவப்பு விரலை நோக்கி குறிவைத்தாள். சிறப்பு பணி எச்சரிக்கை. ராணியாக ஆசைப்படும் இளவரசி. இளவரசி எலெனாவை ராணியாக அரியணை ஏற உதவுங்கள். கருட ராஜ்ஜியத்திற்கு அனுப்ப அரக்கர்களைத் தேர்ந்தெடுக்கவும். இளவரசி எலெனா தனது சிறிய விரலை பலியாகக் கொடுத்துள்ளார். கருட ராஜ்ஜியத்திற்கு அனுப்பக்கூடிய அரக்கர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 5 நட்சத்திரம் அல்லது அதற்கு மேற்பட்ட அரக்கர்கள் 0 5. 5 நட்சத்திற்கு குறைவான அரக்கர்கள் 0 100. வெகுமதி. இளவரசி எலெனா முழுமையான விசுவாசத்தை சத்தியம் செய்கிறார். கூடுதலாக நிலவரை அரக்கர்களுக்கான செயல் வரம்பு கருட இராச்சியத்திற்கு விரிவுபடுத்தப்படும்.